ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழின் விலாஸ். நகைக்கடையில் நகை தாங்க வாங்குவோம். நகைக்கடையில் சமையல் போட்டியெல்லாம் வைப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது நேற்று நடந்துச்சுங்க. இந்த போட்டி எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தனிஷ்கில் தாங்க நடந்துச்சு. எப்படி இந்த போட்டியாளர்கள்லாம் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிஷ்கில் வந்து ரெகுலராக ஜுவல் இந்த மாதிரி சீட்டு கட்டுறோம் இல்லையா, அப்போ வாங்கும்போது நம்மளோட நம்பர் வந்து அவங்கள்ட்ட இருந்திருக்கும். அந்த நம்பர்லாம் அவங்க வந்து கலெக்ட் பண்ணி நமக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஃபுட் காம்படிஷன் வைக்கிறோம், நீங்கள் கலந்துக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி நான் கேட்ட உடனே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் அங்கே போய் பார்த்த உடனே வருஷம் இந்த மாதிரிலாம் காம்படிஷன் வச்சா நல்லாயிருக்கும், நம்ம கலந்துக்கலான்னு சொல்லி ரொம்ப ஆசை வந்துருச்சுங்க. அந்த அட்மாஸ்பியரே பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக இருந்துச்சு. உள்ளே போனே பார்த்தீங்கன்னா டேபிள்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அது வந்து நம்ம வந்து காம்படிஷனோட டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் காம்படிஷனுங்க. ஒன்லி வெஜிடேரியன் மட்டும்தான். அதாவது நான் வந்து ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸை போட்டு தான் நம்ம வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருக்கணும். என்னென்ன இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, வெஜ் ரோல் இருந்துச்சு, எள் உருண்டை, பீட் உருண்டை, அவல் லட்டு, அசோகா அல்வா, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வந்து செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸு வெஜிடபிளை வச்சு வந்து அழகாக பிளேட் ப்ரெசன்டேஷன் இருந்துச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெஜ் ரோலு, ராகி மாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சு செஞ்சுருந்தாங்க. சோயாவில் வச்சு வெஜ் ரோல்லாம் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இளநீரில் வந்து செஞ்சுருந்தாங்க. நட்ஸு போட்டு நிறைய ஐட்டம் வந்து செஞ்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எள்ளுருண்டை, எல்லாமே ஹெல்த்தியான ஐட்டம் தாங்க. பார்க்கவே பாருங்கள், செம்ம அழகாக இருக்குது பாருங்கள். நிறைய ஐட்டம் இருந்துச்சுங்க. பொட்டேட்டோ பால், சாலட்டு, ட்ரை ஃப்ரூட்ஸ் குக்கீஸ், இந்த மாதிரி ராகி பக்கோடா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரம்பரியமான டிஷ்ஷுன்னு சொல்லி சொன்னாங்க. ராகியில் முறுக்கு செஞ்சாங்க. செம்ம டேஸ்ட்டாகவும் ரொம்ப க்ரன்ச்சியாகவும் அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க அதை சாப்பிட்டு பார்க்கும்போது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்மீஸ் மோல்சான்னு சொன்னாங்க. இது வந்து ஹரிதா அப்படிங்கிற ஒரு ட்ரிங்க்ஸு. இது நல்லா இருந்துச்சு, பார்க்கவே செம்ம டேஸ்ட்டாகவும் நல்லா இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இளநீர்லேயே புட்டிங் செஞ்சுருந்தாங்க. நிறைய டிஷ்ஷஸ்லாம் இருந்துச்சுங்க. எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஹெல்த்தியான ஐட்டம் தான். நிறைய லேடிஸ் வந்து நாங்கள் கலந்துக்கிட்டோம். இதில் வந்து நானும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேங்க. ஃபுல்லாகவே வெஜிடபிள் வச்சு தான். அப்புறமேட்டு மில்லட்ஸ் வச்சு நிறைய ஐட்டம் வந்து செஞ்சுருந்தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த ப்ரெசன்டேஷன். பொமோகிரானேட்டில் வச்சுட்டு அழகாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாலட்டு, பொட்டேட்டோ பால். நான் பைனாப்பிள் அண்ட் ராகி மாவு வச்சு ஒரு டிஷ் செஞ்சுருந்தேங்க. இது ஒரு கேரளா டிஷ்ஷு. இது வாழை இலையிலே வந்து நான் குக் பண்ணியிருந்தேங்க. பார்த்தீங்கன்னா ராகிலே வந்து முறுக்கு மாதிரி செஞ்சுருந்தாங்க ஒரு பாட்டி. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது. நம்ம செஞ்சுட்டு போனதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செஃப் வந்து செக் பண்ணாங்க, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கோம், எப்படி செஞ்சோம் அப்படின்றத அவர் வந்து டேஸ்ட் பண்ணி நம்மக்கிட்ட கேட்டார். அவ்வளோ அழகாக இந்த பாட்டி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அவங்க செஞ்சதை. நான் வந்து பார்த்திங்கன்னா கம்பு லட்டும் செஞ்சுருந்தேன். அப்புறமா ராகி மாவு வந்து உள்ளுக்குள்ளே வந்து பைனாப்பிள் வந்து ஸ்டஃப் பண்ணி செஞ்சுருந்தேங்க. நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி குக்கரில் வந்து வேக வச்சு செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. நிறைய லேடிஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க. வயசு வித்தியாசமே இல்லாமல் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் நாம் காம்படிஷனில் வந்து கலந்துக்காமல் மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சுங்க. வீட்டுக்குள்ளே இருந்து நம்ம சமைக்கிறோம், நமக்கு எந்த ரெகக்னேஷனும் கிடைக்கல. ஆனால் அந்த வெளியில் போய் இந்த மாதிரி குக் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ப்ரைஸ் எல்லாம் கிடைக்கும்போது செம்ம, அதை வார்த்தையாலேயும் சொல்ல முடியல, அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. நிறைய ஐட்டம் இருந்துச்சுங்க. ஒவ்வொருத்தரையாக நல்லா பொறுமையாக கேட்டு அந்த ஐட்டம்க்கு தகுந்த மாதிரி அவர் வந்து மார்க் வந்து போட்டாங்க. சில்ட்ரன்ஸ் எல்லாம் செம்ம என்ஜாய் பண்ணாங்க. அவங்க வந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணாங்க, டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லி. அதை சாப்பிட்டு பார்த்தோன்னே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாருமே ஃப்ரெண்ட்லி மாதிரி பழகுனாங்க. நான் ஃபஸ்ட் டைம் போனதுனால எனக்கு எப்படி இருக்குமோ அப்படின்லாம் நினச்சிட்டு நான் போனேன். ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு இவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது காம்படிஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கோங்க. எல்லா டிஷ்ஷுமே செம்மையாக இருந்துச்சுங்க. நானும் என் தம்பி ஃபேமிலி 2 பேருமே வந்து கலந்துக்கிட்டோம். ஒவ்வொரு டிஷ்ஷுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் மார்க்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சோன்னே என்ன பண்ணாங்க அப்படின்னா எங்களெல்லாம் வச்சு கேக் வெட்ட சொன்னாங்க. செம்மையாக இருந்துச்சு, செம்ம ஜாலியாகவும் இருந்துச்சு.
எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குக்கிங்க்கு வந்து 3rd ப்ரைஸ் கிடச்சிச்சுங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த ரெசிபி வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் வீடியோவில் செஞ்சு காமிக்கிறேன். ப்ரைஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அங்கேயே டின்னர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஊத்தாப்பம், இந்த மாதிரி கிச்சடி, அப்புறம் உளுந்த வடை, ப்ரெட் அல்வா, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருந்துச்சு. செம்ம டேஸ்டியாகவும் இருந்துச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கின ப்ரைஸு. இது வந்து பார்த்திங்கன்னா எல்இடி எமர்ஜென்சி லேம்ப்பு. இந்த ப்ரைஸ் வந்து என்னால் மறக்கவே முடியாது. எனக்கு ஒரு நல்ல மெமரியாக இருக்குங்க. இதிலே கரண்ட் இல்லாதப்போ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.